மேடைக்கு வரும்போது திரும்பி இந்த பக்கம் பார்த்தா ரௌத்ர தோழர் புத்தகம் முழுக்க கலர் பேப்பராக சொருகி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா மணிமாறன் தோழர் இந்த நாவல் அளவுக்கே ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்காரு. நல்ல வேலையாக எனக்கு முபாரக் தோழரை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவர் ஒரிஜினல் வெர்ஷனுடைய வந்திருக்காரு. எனக்கு என்னென்னா, ஒரு ஃபிக்ஷன் இல்லாமல் ரியல் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான தன்மை அந்த முதல் இதிலேயே வந்தது. அதே மாதிரி 90களில் அவர் சொன்ன மாதிரி அந்த போஸ்டரை பார்த்தவர்களில் நானும் ஒருவன். 3 இரவுகளில் நான் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன். எனக்கு என்னென்னா, உண்மையிலேயே நான் 3 இரவுகளில் அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கு காரணமாக நான் நினைக்கிறது சம்சுதீன் ஹீராவுடைய ரைட்டிங். முதல்ல இதில் இருக்கக்கூடிய அரசியல், வாழ்க்கை, இந்த மரியத்தின் பாடுகள், அதெல்லாம் நான் இதுவரை பார்க்காத ஒரு உலகம், இதுவரை நான் கண்டறியாத வழி, அவ்வளவு ஒரு அந்த பெண்ணுடைய பயணம் அதே மாதிரி அந்த அபுதாகிர், அந்த மரியத்தையும் அபுதாகிரையும் நம்ம பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஸை இந்த எழுத்து உருவாக்குது. இந்த புத்தகம் திரைப்படமாக மாறணுங்கிறது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டார், கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்காது. ஆனால் நிச்சயமாக இந்த சினிமாவாக ஒரு நாள் மாறும்னு நான் நினைக்கிறேன். அத்தனை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான ஒரு பெரிய நம்பிக்கை சுடரை இந்த மரியம் இந்த புத்தகத்தின் மூலமாக ஏற்றி வைத்திருக்கிறார். அதனால் அந்த மரியத்திற்கும் அதை எடுத்து வந்த சம்சுதீன் ஹீரா தோழருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். புறக்கணிக்கிறது எவ்வளவு தவறோ புனிதப்படுத்துறதும் அதே தவறு தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த புனிதப்படுத்துகிற வேலையை அவர் இதில் செய்யவே இல்லை. அவங்க மரியம் கடைசியாக இஸ்லாத்தை தழுவியது கூட அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. இங்கே அவ்வளவு பெரிய ஞானஸ்தர்கள் இருந்திருக்காங்க. இங்கே எப்படி சக மனிதனை இப்படி வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானதுன்னு யோசித்து பார்க்கும்போது இது அத்தனையையும் இந்த அரசியல் வியாபாரிகள் தான் செஞ்சுருக்காங்க. இந்த அரசியலுக்கு எதிராகத்தான் கலை வழியாகவும், எழுத்து வழியாகவும், திரைப்படங்கள் வழியாகவும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கோம். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது அந்த கூட்டம் குறைவாக இருந்தாலும் அந்த குரல் தான் இந்தியாவின் ஜனநாயகத்தை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு எந்த மாறுபாடும் இல்லை. அதைத்தான் இந்த புத்தகமும் இந்த மரியமும் நமக்கு உறக்க சொல்கிறாள். அடுத்த சிறப்பு அழைப்பாளராக நாம் அழைக்க இருக்கக்கூடிய விருந்தினர் தனது எழுத்துகளாலும் திரைப்படைப்பாலும் மனித மனங்கள் இதுவரை போக்குவரத்து செய்திடாத பாதையில் பல நுண் உணர்வுகளை கலை படைப்புகளாக பதிவு செய்தவர். இந்த எழுத்தும் கலையும் திரைப்படங்களும் அரசியலும் மாடத்தில் இருப்பவர்களுக்கு ஆனது மட்டுமல்ல, எளிய மனிதர்களுக்கானது. அவர்களை பற்றி சொல்வது, அவர்களுக்காக சொல்வது என்கின்ற நோக்கில் எதற்காக சாதிக்கணும், எதற்காக ஒருவன் வெற்றியாளனாக இருக்கணும், வாழ்தல் தான் முக்கியம் என இந்த அழுத்துகிற அவசர உலகில் நாம் பார்க்க தவறிய வாழ்க்கையை இதுதான் வாழ்வு என சொல்பவர். அவருக்கு முன்பு அவரது படைப்புகள் பேசும். அது 2014 வெளிவந்த குக்குவாகட்டும், 2016 வெளிவந்த ஜோக்கர் ஆகட்டும், அதை தொடர்ந்து வந்த பல திரைப்படங்களாகட்டும், வட்டியும் முதலும் போன்ற அவரது தொடர்களாகட்டும், கலை ஒரு மனிதனை எப்படி பண்படுத்தி இருக்கின்றன என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. இடதுசாரி சிந்தனையாளர் மரியம் எப்படி அடுத்த நொடி மூச்சுவிட போகிறாள் என்பதே அந்த கொடூர கணங்களின் சாதனையாக இருந்தபோது இந்த நாவலினுடைய பல்வேறு மனித உணர்வுகளின் அசைவுகளை இவரை விட யார் நுட்பமாக உணர முடியும்? குறிப்பாக மரியத்தினுடைய அழுகையை, ஆத்ம பலத்தை, போராட்டத்தை, துயரத்தை அவர் இந்த வாசிப்பின் வாயிலாக அடைந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி விஷன் தோழர் ஃபோன் பண்ணி ஒரு புக் ரிலீஸ் இருக்குது, நண்பருடைய ஒரு புக் ரிலீஸ் இருக்குது, நீங்கள் நிச்சயமாக அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி என்ன புக்குன்னு சொன்னேன். அவர் சொல்லலை. அந்த நண்பரை உங்களுக்கு நேராக அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தாய்மை தோட்டம் சம்சுதீன் தோழர் நேரில் வந்தார். சம்சுதீன் ஹீராவுடைய புத்தகம் அப்படின்னு சொன்னார். அவர் சம்சுதீன் ஹீராங்கிற அந்த பெயரை சொன்ன உடனே நான் நிச்சயமாக வர்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய மௌனத்தின் சாட்சியங்களாக இருக்கட்டும், அவருடைய தொடர்ச்சியான எழுத்துக்கள் எனக்குள்ளே ஒரு ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சம்சுதீன் ஹீராவின் தற்கால தமிழ் சூழலில் அவருடைய எழுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த
புத்தக நிகழ்வுக்கு வந்து நிச்சயமாக வரணும் அப்படிங்கிறதுல நான் உடனடியாக முடிவு செஞ்சுட்டேன். புத்தகம் எனக்கு என்னென்னா, உண்மையாக என்னுடைய வேலை வந்து ரொம்ப கடுமையான ஒரு பணி சூழல். இந்த நேரத்தில் நான் ஒரு 2-3 கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால என்னால் புத்தகம் படிக்க முடியுமாங்கிற ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. சரி, புத்தகம் கொடுங்க தோழர்னு சொன்னேன். அவர் ஒரு மறுநாளே வந்து உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் தோழர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார். கொண்டு வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. நான் சைஸை பார்த்த உடனே ஏற்கனவே நமக்கு இருக்கிற சூழலில் இந்த புத்தகத்தை படிக்க முடியுமா? ஏன்னா மணிமாறன் தோழர் 1 மணி நேரத்தில் 100 புக்கு பக்கங்கிறாரு. அவர் விட்டால் எந்திரன் ரஜினி மாதிரி ஸ்கேன் பண்ணுவார் போல இருக்கு. அதனால் நான் வந்து தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாசிக்கிறவன் தான். ஆனால் உங்களை அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் இல்லை தோழர். ஓரளவு அந்த புத்தகத்தை லயிச்சு படிக்கணும், அதுக்கான நேரம் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அப்போது வந்து இந்த புத்தகத்தை பார்த்த உடனே இந்த சூழலில் நம்மளால் இந்த புத்தகத்தை வாசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு அவர் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்போ கூட இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் என்னால் புத்தகத்தை படிக்க முடியுமான்னு தெரியல தோழர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த உடனே மணிமாறன் தோழர் அந்த முன்னுரையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதன் பிறகு இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை கதை தொடங்குனதை படிக்கும்போதே விஜயசங்கர் தோழருடைய பேர் வந்தது. அப்போவே வந்து எனக்கு என்னென்னா, ஒரு ஃபிக்ஷன் இல்லாமல் ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான தன்மை வந்து அந்த முதல் இதிலேயே வந்தது. அதே மாதிரி 90களில் அவர் சொன்ன மாதிரி அந்த போஸ்டரை பார்த்தவர்களில் நானும் ஒருவன். அதனால் அந்த முதல் பக்கத்தை கடந்து அந்த தீபலட்சுமியும் விஜயசங்கர் தோழரும் அது எனக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்தது. அதற்கு அடுத்து கதை வந்து எங்கேயோ தொடங்குது, ஒரு நேபாளத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் மம்சாபுரத்துக்கு வந்து அதற்கு பிறகு சென்னை, மதுரை, விஜயவாடான்னு அந்த மரியம் போக 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 உண்மையிலேயே 3 நாட்களில் இந்த புத்தகத்தை நான் படிச்சிட்டேன். என்னுடைய அதிகபட்ச கெப்பாசிட்டி அவ்வளவுதான் தோழர். அதனால் 3 இரவுகளில் நான் இந்த புத்தகத்தை வந்து படித்து முடிச்சிட்டேன். எனக்கு என்னென்னா, உண்மையிலேயே நான் 3 இரவுகளில் இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கு காரணமாக நான் நினைக்கிறது வந்து சம்சுதீன் ஹீராவுடைய ரைட்டிங். அது வந்து முதல்ல இதில் இருக்கக்கூடிய அரசியல், வாழ்க்கை, இந்த மரியத்தின் பாடுகள், அதெல்லாம் வந்து நான் இதுவரை பார்க்காத ஒரு உலகம், இதுவரை நான் கண்டறியாத வழி, அவ்வளவு ஒரு அந்த பெண்ணுடைய பயணம் வந்து அதே மாதிரி அந்த அபுதாகிர், அந்த மரியத்தையும் அபுதாகிரையும் நம்ம பார்த்தே ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஸை வந்து இந்த எழுத்து வந்து உருவாக்குது. அந்த பயணம் வந்து அவ்வளவு ஒரு வலி மிகுந்த, துயரம் மிகுந்த பயணமாக இருக்குது. ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் எப்படி வந்து விக்டர் ஃப்ராங்க்லினுடைய வாழ்வின் அர்த்தத்தை படித்தப்போ அந்த நாஜி வதை முகாமில் இருக்கக்கூடிய அந்த டார்க்கு, அந்த வலி, அதில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கொலைகள், அதெல்லாம் பார்த்து 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 வந்து அந்த புத்தகத்துடைய முடிவில் அந்த விக்டர் ஃப்ராங்க்லின் வந்து அந்த அத்தனை 1000 பேர்களில் உயிர் பிழைத்த சிலரில் ஒருத்தனாக அந்த விக்டர் ஃப்ராங்க்லின் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் நான் உயிர் பிழைச்சேன் அப்படிங்கிறத வந்து நான் யோசித்து பார்த்தேன்னா, இந்த வாழ்வின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கை தான் என்னை உயிர் பிழைக்க வச்சுது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த மரியத்தின் வழிகளை எல்லாம் கடந்து 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 வரும்போது அதனுடைய முடிவில் அந்த மரியம் தரக்கூடிய நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒளியாக இருக்குது. அதுதான் பெரிய வெளிச்சம். இந்த புத்தகத்துடைய ஆகப்பெரிய செயலாக நான் பார்ப்பது வந்து இந்த புத்தகம் அளிக்கக்கூடிய மாபெரும் நம்பிக்கை தான் நான் சொல்கிறேன் தோழர். அது வந்து உண்மையிலேயே ரவுத்ரன் தோழர் சொன்ன மாதிரி அத்தனை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான ஒரு பெரிய நம்பிக்கை சுடரை வந்து இந்த மரியம் இந்த புத்தகத்தின் மூலமாக ஏற்றி வைத்திருக்கிறார். அதனால் அந்த மரியத்திற்கும் அதை எடுத்து வந்த சம்சுதீன் ஹீரா தோழருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு புத்தகத்தை நான் படித்து நம்ம ஏதாவது ஒன்று பேசணும் இந்த புத்தகத்திலேருந்துன்னு மேடைக்கு வரும்போது திரும்பி இந்த பக்கம் பார்த்தா ரவுத்ர தோழர் புத்தகம் முழுக்க கலர் பேப்பராக சொருகி வச்சுருக்காங்க.
அந்த பக்கம் பார்த்தா மணிமாறன் தோழர் இந்த நாவல் அளவுக்கே ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. நல்ல வேளையாக எனக்கு வந்து முபாரக் தோழரை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவர் வந்து ஒரிஜினல் வெர்ஷனுடைய வந்திருக்காரு. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு. எனக்கு வந்து என்னென்னா வந்து ரவுத்ரா தோழர் வந்து உண்மையிலே நான் அதை குறிப்பிடணும்னு நினச்சேன். இந்த மணிமாறன் தோழர் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ஜி இளைஞர்கள் மேலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் வந்து ஒன்று உருவாகிட்டுருக்கு. ஆனால் அதில் நிறைய அவநம்பிக்கைகள் நமக்கு இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு வாசிப்பு பழக்கமே இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய, ஏன்னா வாசிப்பு தான் நமக்கு வந்து அரசியல் தளத்திலும் மற்ற சமூக தளங்கள்லையும் நமக்கு எப்போவுமே அடுத்த ஒரு விஷனை காட்டக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த ஒரு தலைமுறையே வாசிப்பு அனுபவமே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு பெரிய துயரம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ரவுத்ரா தோழரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுது. அவங்க அவ்வளவு டீப்பாக அந்த அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்கிறது இருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய பேச்சு எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தோழர்களே, எனக்கு வந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான மாபெரும் செயல் என்னவா இருக்கும் அப்படின்னா எதிர்வினையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மார்ட்டின் லூதர் கிங்குடைய ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்ன வேணாலும் இருக்கலாம், நீ எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் அது வந்து ஸோ அந்த மாதிரி நாம் எப்படிப்பட்ட எதிர்வினையை ஆற்ற வேண்டும் அப்படின்னா, இப்போ ஆசிப் தோழர் சொன்னார்ல இங்கே, என்னை வந்து என்னோடய புகைப்படத்தை வெளியிட்டு என்னை அசிங்கப்படுத்துவதற்கு அவமானப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் நடந்தது அப்படின்னா, ஆசிப் தோழருக்கு எதிராக நடந்த பல விஷயங்களை நான் அறிவேன். நான் ஒரு பத்திரிகைக்காரனாகவும் சரி, திரைப்பட இயக்குனராகவும் அந்த இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அப்படி ஆசிப் தோழருடைய பெரிய வெற்றியாக நான் பார்க்கறது, தன்னை அசிங்கப்படுத்தியவர்களுக்குமான போராட்டத்தை அவர் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கார். அவர் வந்து பத்திரிகையாளர் நலச்சங்கத்தில் தொடர்ச்சியாக அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள், அவர் முன்னெடுக்கக்கூடிய குரல்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமானது. அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். நம்ம வந்து யார் நம்மை அடையாளப்படுத்தி நம்மை அசிங்கப்படுத்துவர்களுக்கு எதிராக மானுடத்தின் குரலாக ஒலிப்பதற்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய செயல்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஆசிப் தோழர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டுடைய வேலை அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு கலைஞனுடைய குரல் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலையை தான் சம்சுதீன் ஹீரா இந்த நாவல்லையும் செஞ்சுருக்கார். அவர் இந்த நாவலின் மூலமாக அந்த இங்கே பேசினவங்க சொன்னது மாதிரி சுய எல்லல், அப்புறம் அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் அதையும் வந்து புறக்கணிக்கிறது எவ்வளவு தவறோ புனிதப்படுத்துறதும் அதே தவறு தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த புனிதப்படுத்துகிற வேலையை அவர் இதில் செய்யவே இல்லை. அவங்க மரியம் வந்து கடைசியாக இஸ்லாத்தை தழுவியது கூட அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அது இந்த நாவல் வந்து ஒரு உண்மையை தழுவிய நாவலாக இருப்பதால் அந்த உண்மை என்னவோ அது அவர்களுடைய விருப்பம். எப்போவுமே ஒரு தலித்தோ ஒரு சிறுபான்மையினரோ மாட்டுக்கறி சாப்பிட்றதை தடுப்பதோ அடிப்பதோ எவ்வளவு குற்றமோ அதற்கு எதிராக நம்ம எவ்வளோ குரல் கொடுக்குறோமோ, ஒரு பிராமின் தயிர் சாதம் சாப்பிட்றதை கிண்டல் பண்ணாலும் அதே குரல் தான் நம்ம கொடுப்போம், அதை தான் நம்ம செய்வோம். ஸோ அதனால் அந்த புனிதப்படுத்தல் இல்லாமல் இந்த நாவல் முழுவதும் உண்மை வந்து விரைவி கிடக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். மணிமாறன் தோழர் சொன்னது மாதிரி 2 தளங்கள்லையுமே தமிழின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்றா இது இருக்குது. ஒன்று அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக ஒரு ஒரு மனிதனின் பயணத்தை பதிவு செய்ததுங்கிற வகையில் மிக முக்கியமான அறியப்படாத பக்கங்களை நம் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தமிழ் நாவல்களில் மிக முக்கியமான நாவலாக இருக்குது ஒன்று. இன்னொன்று இது எழுதப்பட்ட விதம் என்னென்னா, தோழர்களே, தொடர்ந்து நம்ம வந்து இடதுசாரி பரப்பில் ஒரு விஷயத்தை பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருப்போம். என்னென்னா, ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது திரைப்படமாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம். நாம் என்ன அரசியல் வேணாலும் பேசலாம், என்ன கருத்தியல் வேணாலும் பேசலாம், ஆனால் அந்த ஆர்ட்டுக்கான சுவாரஸ்யத்தோட அந்த ஆர்ட்டுக்கான நெளிவு சுழிவுகளோடு நம்ம எழுதணும். அதனால தான் சுந்தர் ராமசாமியோ
அசோகமித்திரனையோ பர்சனலாக நான் ஒரு ரைட்டராக நான் ரொம்ப அனுபவித்து படித்து கொண்டாடக்கூடிய எழுத்தாளர்களாக அவங்க தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. கருத்தியல் அப்படின்னு பார்த்தா அது வேற, அது ஒரு தளம். ஆனால் இன்னொரு பக்கம் இடதுசாரி சார்ந்த எழுத்தாளர்கள் அற்புதமான கருத்தியலோடு இயங்கக்கூடியவர்கள் மொழி நடையில் ரொம்ப பின்தங்கியவர்களாக இருப்பாங்க. அப்படியான ஒரு இதுவும் இருக்குது. அப்போது அவர்களிடம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்பது என்னென்னா, இந்த மொழி நடையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்த ஆர்ட் ஃபார்மில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தொடர்ச்சி. அப்புறம் அதற்கு பிறகு ஒரு அற்புதமான இடதுசாரி இயக்கத்திலிருந்து எழுத்தாளர்கள் உருவாகி வந்தாங்க. அது தாமிய காசோடைய மிகப்பெரிய பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள அதன் பிறகு அந்த இலக்கியத்தை செழுமைப்படுத்துவது. அப்படி இந்த ஆர்ட் ஃபார்மில் ஒரு ரைட்டிங்காக இந்த நாவல் ஒரு மிகச்சிறந்த தளத்தில் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். என்னென்னா, படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது. எங்கேயோ தொடங்கக்கூடிய ஒரு நாவல் எங்கேயோ முடியக்கூடிய ஒரு இடத்துல அந்த தொடர் ஓட்டத்தை அவ்வளவு அழகாக ஒரு ரைட்டிங், சொல்லப்போனால் ஒரு சினிமாவாகவே இருக்குது. இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சினிமாவாக, ஒரு திரைக்கதையாகவே இது எழுதப்பட்டிருக்கு. அந்த ரைட்டிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் தோழர். ஸோ இந்த 2 தளங்கள்லையுமே இந்த நாவல் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பழைய தஞ்சை மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அபிவிருத்தீஸ்வரம்ங்கிற கிராமத்தை நான் சேர்ந்தவன். என்னுடைய பருவம் அப்படிங்கிறது என்னுடைய கிராமத்தில் சரிபாதி இஸ்லாமிய தோழர்கள். என்னுடைய சிறு வயதை நினச்சி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இஸ்லாமிய நண்பர்களுடன் இருந்த அந்த பொழுதுகள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது உண்மையிலே. அந்த முபாரக் தோழருக்கு தெரியும், அந்த பகுதிகளில் அவ்வளவு சகோதரத்துவம், அவ்வளவு ஒற்றுமையோட என்னுடைய இளம் பிராயம் உண்மையிலே எந்த விதமான இதுவும் இல்லாமல் எனக்கு இஸ்லாமிய ஒரு பக்கம் நாகூர் அனிபாவுடைய பாடல் ஒலிக்கும், இன்னொரு பக்கம் காமு ஷெரீஃப் அவர் எங்கள் ஊர், இன்னொரு பக்கம் நன்னில நடராஜன் அவர்களுடைய பேச்சு இருக்கும், இன்னொரு பக்கம் இடதுசாரி தோழர்களின் அரசியல் வகுப்புகள் நடக்கும். அப்படின்னு ரொம்ப அற்புதமான கொலாபரேஷன். அதாவது அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே ரொம்ப இருந்தது. நான் அப்படி தான் வளர்ந்தேன். நான் முதலில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான உண்மைங்கிறது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தான். அது நான் என்னுடைய கிராமத்திலிருந்து டிப்ளமா படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போய் ஒரு அறை எடுத்து தங்கியிருக்கேன். நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்தது, 97, 98 அந்த காலகட்டத்தில். அப்போ தான் முதல்ல இந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது எப்படி இங்கே இருக்குது, எப்படி அது பரப்பப்படுதுங்கிற உண்மை எனக்கு அப்போ தான் உணர்ந்தேன். நான் அதற்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அதன் பிறகு தான் நான் திருப்பூர், கோயம்புத்தூரில் டைஃபி தோழர்களோடு எனக்கு நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டது. அதன் பிறகு தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், ஒரு அதிகாரம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு மதம் என்பது அவரவர் விருப்பம், வழிபாடு என்பது அவரவர் விருப்பம். அப்படி ரொம்ப ஒரு அன்பு நிறைந்த ஒரு சமூகமாக ஒரு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அரசியலும் ஒரு பாசிச சிந்தனையும் மட்டும்தான் பிரிவினை ஏற்படுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அந்த சம்பவத்தின் வழியாக தான் உணர்ந்தேன். ஸோ இது தொடர்ச்சியாக அதன் பிறகு பயணப்படும் போது இது இந்தியா முழுக்க எப்படி விஷமாக பரவி இருக்குது அப்படிங்கிறது. அங்கே திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் அப்படி இருந்து அந்த சூழல் உருவானதுக்கு ஒரு வகையில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, தொடர்ச்சியாக அங்கே நடந்த இடதுசாரி இயக்கங்களின், திராவிட இயக்கங்களின் செயல்பாடுகளும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஏன்னா இந்த பகுதிகளில் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ச்சியும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு நான் குஜராத் கலவரம் பற்றி ஒரு ஆவணப்படம் செஞ்சேன். அந்த ஆவணப்படத்திற்காக நான் இந்தியா முழுவதும் ஒரு பயணம் போனேன். அது ஒரு நெடும் பயணம். அந்த ஆவணப்படமும் ஒரு பெரிய ஆவணப்படம். அதற்காக நிறைய பேரை சந்தித்தேன், அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ நிறைய பேருடைய வாக்குமூலங்கள் அதெல்லாம் ரொம்ப நம்மளை அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் மகள் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டாள். அந்த அப்பா ஒரு இஸ்லாமிய பஸ் கண்டக்டர், ஒரு நடத்துனர். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், அது என்னால் வாழ்க்கைக்கு மறக்கவே முடியாது.
அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த கலவரத்தின் மூலம் என்னுடைய மகளை தூக்கி கொண்டு போய் இங்கே தான் கிராமத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் வச்சு அவங்க இந்த மாதிரி செஞ்சு கொன்னுட்டாங்க. இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அவர் சொல்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த செயலை செஞ்சவங்க வந்து 2 தெரு தள்ளி இருக்கிறவங்க தான், அவங்க இன்னொரு சமூகத்தை செஞ்சவங்க, அவங்க தான் அங்கே இருக்கிறவங்க. அவங்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் அவங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படலை, அவங்க இங்கே தான் இருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஊரில் இங்கே என்னுடைய வேலைக்கு போகும்போதும் அவங்கள பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படுது, அவங்க முகங்களை கடந்து போகக்கூடிய சூழல் உருவாகுது. அது மட்டும்தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ இது இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில், ஒரு ஊரில், ஒரு தெருவில் சக மனிதனை வந்து தன்னுடைய பெண்ணை வந்து இப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கிறதும், அவனை தினம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாவதும் எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இவங்க அப்படி இல்லையே, இந்த மனிதர்கள் அப்படி இல்லையே. பௌத்தம் வந்து இந்தியாவில் தானே பிறந்தது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க சொல்லக்கூடிய இந்து தர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, காலகாலமாக நடந்து, அது வந்து இங்கே தானே பிறந்தது. இந்தியாங்கிறது வந்து உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி. இங்கே வந்து அவ்வளவு பெரிய ஞானஸ்தர்கள் இருந்திருக்காங்க. இங்கே எப்படி சக மனிதனை இப்படி வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானதுன்னு யோசித்து பார்க்கும்போது, இது அத்தனையையும் இந்த அரசியல் வியாபாரிகள் தான் செஞ்சுருக்காங்க. இந்த மனிதர்களுக்குள் அவங்க வந்து இவ்வளவு விஷயங்களை உருவாக்கி ஒரு அதிகாரத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இதுங்கிறது நமக்கு கடைசியாக புரியுது. இந்த அரசியலுக்கு எதிராகத்தான் கலை வழியாகவும், எழுத்து வழியாகவும், திரைப்படங்கள் வழியாகவும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது அந்த கூட்டம் குறைவாக இருந்தாலும் அந்த குரல் தான் இந்தியாவின் ஜனநாயகத்தை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு எந்த மாறுபாடும் இல்லை. அதைத்தான் இந்த புத்தகமும் இந்த மரியமும் நமக்கு வந்து உறக்க சொல்கிறாள். அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து திரைப்படமாக மாறணுங்கிறது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டார், கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்காது. ஆனால் நிச்சயமாக இந்த சினிமாவாக ஒரு நாள் மாறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திரைப்பட சூழல் அப்படிங்கிறது, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை பற்றி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மலையாள படங்கள் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தமிழில் ஒரு படம் கூட வந்ததில்லை. ஈழப்பிரச்சனையை பற்றியே தமிழில் இன்னும் முழுமையாக ஒரு படம் உருவாக முடியல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்னா சாம்பிராணி போடுவோம், இல்லைன்னா குண்டு போடுவோம், ரெண்டு தான் அவங்கள பற்றின அடையாளம். இன்றைக்கு வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சூழல் மாறிக்கிட்டு, ஹபீபி மாதிரி ஒரு படம் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கு தொடர்ச்சியாக தலித்திய சிந்தனைகளிலும் இந்த மாதிரியான சிறுபான்மையினருடைய உணர்வுகளை சொல்வதற்குமான திரைப்படங்கள் வர தொடங்கிடுச்சு. அதற்கான நம்முடைய இளைஞர்கள் வந்து அந்த வேலையை உடைச்சி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை ஒன்று இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய வழியில் தொடர்ச்சியாக இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த வகையில் இந்த மரியம் வந்து நிச்சயமாக ஒரு முக்கியமான திரைப்படமாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கான சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக நானே இதை திரைப்படமாக எடுப்பதற்கான முழு விருப்பத்தோடு இருக்கேன். அதனால் இந்த மரியம் நாவல் ஒரு மாபெரும் வழியிலிருந்து, மாபெரும் இருட்டிலிருந்து பிறந்த பெரு வெளிச்சம், பெரும் நம்பிக்கை. அதற்காக மரியத்திற்கும், அபுதாகிருக்கும், சம்சுதீன் ஹீராவுக்கும் என்றென்றைக்குமான நன்றிகள். வணக்கம்.